பாருங்க, நான் கோச்சிட்டு போறேன். என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். நான் கிளம்பிட்டேன். நான் எங்க நீங்க வரீங்க? உங்களெல்லாம் விட்டுட்டு தான் நான் போறேன். கோச்சிட்டு போறேன். கோச்சிட்டு நான் மெட்ராஸ் போறேன். மெட்ராஸ் போறியா? ஆமா. என்ன விஷயம் மெட்ராஸ் போறேன்? மெட்ராஸ்ல விசேஷம். என்ன விஷயம்? எங்க சித்தி பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணிங்க. அதனால ஃபேமிலியா 2 நாள் சந்தோஷமா இருக்க போறோம். 2 நாள் சந்தோஷமா இருக்கும். கவனமா வரோம் எல்லாருமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிறோங்க. சித்தி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்ன்ற பாருங்க மஞ்சள் தண்ணி. அதனால எல்லாருமே கிளம்புறோம். எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோம். யாரும் வரீங்க? எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நானு, நீங்கள், எங்கள் ஆயா, உதயா, எங்கள் நடாயா. வேற ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கியா? பேக் தான் பெருசா பூலா இருக்கு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. 2 நாளுக்கு ட்ரெஸ்ஸு தான். அப்புறம் 4 பேர் இல்லையா, ஆளாளுக்கு 2 செட்டு. அதனால அப்புறம் எத்தனை 10 செட்டு துணி, அப்புறம் பிரஷ். 8 2 4 6 8 செட்டு துணி. 8 செட்டு துணிங்க. அதனால அப்புறம் பிரஷ், துண்டு, என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மணி என்னன்னா மணி 10. இப்போ வந்து நைட்டு தூங்கிட்டே போய் காலையில மெட்ராஸ்ல இறங்குறத போய் உத்தரா காட்டுறேன். நம்ம நேரம் கோயம்பேடு தான் போறோம். வாங்க, நான் உங்களுக்கு கோயம்பேடுக்கா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நான் சென்னை போய். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி போவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போறது இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் எங்க சித்தி வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். அதனால நம்ம போயிட்டு நாங்க போய் எங்க சித்தியெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரி, ஓகே, போயிட்டு வரலாம் வாங்க. சென்னை வந்து இறங்கி மாதாவரத்தில் இருக்கிறோம். எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ கிட்டப்பா வரேன்னு இருக்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணுறோம். மணி என்ன உதயா? மணி 3:30 வந்துட்டோம். ஊர்லேருந்து போயாச்சுங்க. போய் நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தாச்சு. ரொம்ப போர் அடிச்சுது. நான் கல்யாண ஆல்பம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் அவங்க கல்யாண ஆல்பம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே குட்டியாக ஒரு ஷாப்பிங் போனோம். ஆல்பம்லாம் பார்த்து முடித்தோடனே சரி அப்படியே ரோட்டுக்கு பக்கம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போய் ஃப்ரூட்ஸு, மாம்பழம், தர்பூசணி இதெல்லாம் வெயிலுக்கு நல்லா சம்மர் நேம் நிறைய விற்றுதுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது இந்த பர்ஸு கடை பார்த்தேன். அங்கே விற்றுது எல்லாமே 100 ரூபா தாங்க. விலைலாம் கம்மி, பரவாயில்ல. சென்னை இந்தமாரி பர்ஸு, துணி ஐட்டம்லாம் எவ்வளோ கம்மியாக இருந்ததுங்க. அங்கே போய் பார்த்தோம், நல்லா இருந்தது. ஆனால் 100 ரூபானா அதுக்கு ஒர்த்து தான் இருந்தது. கொஞ்சம் அந்த கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா மெலிசாக இருந்தது. அதனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். வேறு எடுக்கலை எல்லாத்தையும். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மட்டும் அந்த 100 ரூபா ஒர்த்து. 100 ரூபாய்க்கு அது ஒர்த்து தான். இருந்தாலும் அது கொஞ்சம் லைஃப் வராது. 150 ரூபாய். ஒரு ஈவினிங் ஆகிடுச்சுங்க. நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி வந்துட்டோம். ஃபங்க்ஷனில் பாருங்கள் சரி கூட்டம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்றதுனால செம கூட்டம். டிஜேலாம் வச்சுருந்தாங்கங்க. இப்போ தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிது. பார்க்க அப்படியே காலியாக இருந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உட்கார இடம்ல எல்லாம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. செம கூட்டம். இதுதான் எங்கள் சித்தி பொண்ணு. அவர் வந்து மாமா மாலை எடுத்து போடுறாங்க. நாங்கள் ஸ்டேஜுக்கே போகல. நாங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு போனோம். நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால் சரி அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யட்டும் அப்படின்றதுனால நாங்கள் ஸ்டேஜுக்கே போகல. நாங்கள்
அவங்க தான் மாலை எடுத்து போட்டு நலுங்கெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. பாருங்க, நாங்களே ஃபங்க்ஷனில் உட்காந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் செல்ஃபி எடுத்து முடிச்சு சரி சாப்பிட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட போனோம். சாப்பிட போன இடத்துல செம்ம கூட்டங்க. ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க நின்று தான் வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சாப்பாடெலாம் சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணி வச்சாங்க, இடியப்பம் வச்சு, சிக்கன் கிரேவி, கத்திரிக்காய் ரைத்தா, அப்புறம் வந்து பிரெட் அல்வா வச்சாங்க. ஆளுக்கு ஒரு பிளேட் கரெக்டாக மட்டன் பிரியாணிங்க. சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாட்டெலாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி என்னால் சாப்பிடவே முடியலங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி தம்பிட்டு அப்புறம் மீதியை வச்சுட்டு அப்புறம் வந்துட்டோம். இது எங்கள் சித்தி தாங்க. அப்புறம் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே சரியாக யாரையும் வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்களே வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வீட்டில் வந்து சரி சும்மா ஒரு வீடியோ மாரியே எடுத்தோம். அதில் நாங்கள்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு இருந்ததை இவர் வந்து வீடியோ மாரியே எடுத்துட்டாருங்க. நான், அவங்க, எங்கள் சித்தி எல்லாம் சேர்ந்து இந்த மாரியே எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, ஃபங்க்ஷன் சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சது. செம்ம ஹாப்பிங்க. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வரவே மணி 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே, பாய்.